வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேர்தல் ஆணையம் திடீரென காங்கிரஸுக்கு ராகுலை அழைப்பு விடுத்திருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன? ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பு பல தடவை முறையிட்டு கூட அவங்க சரியாக ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்க? கடைசியாக காங்கிரஸ் இப்போ அடுத்து நம்ம என்ன குறை சொல்லலான்னு தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு தேர்தல் ஆணையம், அது காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சியை நீங்கள் குறைய தேடுறீங்கன்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு. சுதந்திர இந்தியாவில் இது மாதிரி பண்ணதே இல்லை. அதற்கு காரணம் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கப்பட்ட முறை. இதற்கு முன் இருந்த நடைமுறை வேறு, இப்போ இருக்க நடைமுறை வேறு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, மோடி அவர்கள் 3 தேர்தல் அதிகாரிகளை நியமித்தது. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன் சேஷன் இருக்கும்போது அந்த தேர்தல் ஆணையருக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் இருந்ததுங்கிறத அவர் காட்டினார். தேர்தல் ஆணையம் நினச்சா என்னென்ன பண்ண முடியும் நிரூபித்து காட்டினவர் டிஎன் சேஷன். அவர் தமிழருங்கிறது நமக்கு ஒரு பெருமை தான். அதுக்கப்புறம் குரோஷி பல விஷயங்களை பண்ணார் மன்மோகன் சிங் ஆட்சியில். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அப்படிங்கிறவர் மக்கள்கிட்ட அவங்க பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்குங்க, அவ்வளோதான். கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்தது என்ன? பிஜேபி கூட யார் ஒரு கட்சியை உடையும் பிஜேபியோட சேர்ந்து அவங்களுக்கு சின்னம் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பு அப்படிங்கிற சந்தேகம் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ராகுல் வாங்க 3ஆம் தேதி நம்ம பேசலான்னு தேர்தல் ஆணையம் கூப்பிட வேண்டிய நோக்கம் என்ன? தேர்தல் ஆணையம் திருந்திருச்சா அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி பிஜேபி எப்படிங்க திருந்தும், ஆர்எஸ்எஸ் எப்படிங்க திருந்தும்? சித்தாந்தமே அதுதானே. அதிலிருந்து வந்தவங்க எப்படி திருந்துவாங்க? அப்போ தேர்தல் ஆணையம் அழைக்கிறதுல என்ன உள்நோக்கம்? சரி, தேர்தல் ஆணையம் அழைக்குது. இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா இஷ்யூலாம் போயிட்டுருக்குது. இவ்வளோ நாள் ஏன் அதை ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கேப்? அப்போ அந்த கேப்பில் நடந்தது என்ன? இப்போ காங்கிரஸ் தரப்பில் அபிஷேக் சிங்வி இவங்கெல்லாம் போனால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா, சாயங்காலம் 5 மணிக்கு, அதை விட முக்கியமாக இன்னொன்று சொல்கிறாங்க, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10,000 ஓட்டு போடலை, அதாவது 10,000 ஓட்டு அகற்றப்பட்டது. எம்பி எலெக்ஷனில் இருக்குது, எம்எல்ஏ எலெக்ஷனில் எப்படி அகற்றப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு யாராலையும் விடை சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் எம்எல்ஏ எலெக்ஷனில் 10,000 பேரை தூக்கிட்டீங்க, அதே எம்பி எலெக்ஷனில் 10,000 பேர் இருக்குது. இது எப்படி? அது எப்படிங்க 3 மாதத்தில் அவ்வளோ பேரை தூக்குவீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சுல்தான் உரா, அது 2-3 ஊரில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்களை தூக்கியிருக்காங்க. இது எப்படி நடந்தது? அதில் நிறையா தூக்குனது எங்கன்னு பார்த்தா விதர்பா, காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய இடத்துல பண்ணுறீங்க. இது எதனால் நடந்தது? இந்த விஷயம் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தை கேட்பாங்க. சரி, தேர்தல் ஆணையம் 3ஆம் தேதி வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஓரளவுக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தை புரிஞ்சுக்க முடியுது. என்னென்னா, நாங்கள் ஒரு நடுநிலையான அமைப்புன்னு காட்டுறது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா காங்கிரஸுடைய ஹைகமாண்ட் கூட்டத்தில் இப்போ பேசப்பட்டது, உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது என்னென்னா, வெளியில் வராத தகவல்கள். இது விஷயமாக நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர்கிட்ட முறையிடுவோம், இந்தியா கூட்டணி சார்பாக வழக்கு போடுவோங்கிற ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வாங்க 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு. எப்படின்னா 3ஆம் தேதி பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீங்கள் போய் உட்காடுறீங்க. இப்போ காங்கிரஸில் இருக்க ஒரு தலைவர் சொல்கிற மாதிரி தான், 3ஆம் தேதி போய் உட்காடுறீங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம்? ஐயா, இந்த மாதிரிலாம் தகவல் இருக்குது. அப்படியா? எங்ககிட்டலாம் அந்த விஷயம்லாம் இருக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு நீங்கள் இவ்வளோ சதவீதங்கிறீங்க, நைட்டு 11:30 மணிக்கு இவ்வளோ சதவீதங்கிறீங்க, எப்படிங்க அந்த கேப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா? இல்லை சார், எங்கள்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தொகுதியாக பார்க்குறோம் பாருங்கள். அந்த போலிங் ஆஃபீஸர் இருக்கார், அவர் கையெழுத்து வாங்குறதுல இந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல் ஏற்பட்டு போச்சு. அவர் பேனாவில் எழுதும்போது அந்த பேனாவில் இங்கு சரியாக வரல, அந்த மை வச்சாங்கள் அது சரியாக இல்லை. இப்படி ஏதாவது ஒரு கதை, கம்பி கட்டுற கதையெல்லாம் அது மாதிரி சொல்லுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ நாள் இந்த கதையை கேட்பீங்க? ஒருத்தர் ஒரு முடிவு பண்ணிட்டார், நாங்கள் தேர்தல் சிறப்பாக நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு அமைப்பு இருக்கும்போது நீங்கள் வெளியிலேருந்து போய் அந்த அமைப்பு சரியில்லை, சிஸ்டம் மோசம்னு சொன்னீங்கன்னா அதிகார வர்க்கம் அதை ஏற்றுக்குமா? அப்போ ஏன் கூப்பிட்றாங்க? இது ஒரு கண் துடைப்பு. நியாயமான நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இது ரொம்ப புத்திசாலித்தனமான. ஆமாம், தேர்தல் ஆணையருக்கு ஏகப்பட்ட பேருக்கு மோடி ஐடியா சொல்லுவார், அமித்ஷா ஏங்க இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், அவங்கள சுத்தலில் விடுங்க. எல்லாருக்கும் வெகுஜன மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம், இந்த 55 அப்படிங்கிறது அடுத்த நாள் எப்படி இவ்வளோ சதவீதம் ஆச்சு? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அகமதுன்னு ஒரு வேட்பாளர், என்சிபி வேட்பாளர், எல்லா தொகுதியிலும் நான் லீடிங்கில் இருந்தேன், கடைசியாக ஒரே ஒரு மிஷின் எடுத்து காட்டி மொத்தமாக அழுத்தினா
அதில் முழுக்க முழுக்க பிஜேபி தான் வந்தது, நீங்கள் தோத்துட்டீங்க வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேட்டரியில் 90% பேட்டரி இருந்ததுங்கிறார். ஏற்கனவே ஹரியானாவில் காங்கிரஸ் தான் இதை எழுப்புச்சு. அப்போ தொடர்ந்து வந்து உலக நாடுகளில் பல நாடுகளில் முன்னேறிய நாடுகளில் வாக்கு சீட்டு முறை இருக்கும்போது இங்கே மட்டும் எப்படி வந்து அந்த இந்த மிஷினை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி எழுது. எல்லாத்தையும் தாண்டி ப்ளூடூத்து எதுலேயும் ஹைக் பண்ண முடியாது, எல்லாம் ரைட்டுங்க. இன்றைக்கி வெளிப்படையாக ஒரு மனிதர்கிட்ட போய் ஏங்க ஒரு விஷயம் இருக்குது, பேங்க்கில் வந்து உங்கள் அக்கௌண்ட் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் வந்து பணத்தை திருட முடியுமா? முடியுன்றுவார். எவ்வளவோ திருடுறாங்க சார், விஞ்ஞானபூர்வமாக ஏகப்பட்டது பண்ணுறாங்க சார், சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ வந்து உன்னை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? எலான் மஸ்க் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஏன் அமெரிக்காவில் வந்து வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்துகிறாங்க? அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு சீரியஸான அலிகேஷன் சொல்லுது. இப்போ தேர்தல் ஆணையம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சிக்குது. தேர்தல் ஆணையம் பண்ணது தவறுங்கிற ஒரு கோபம் மக்கள்கிட்ட இருக்குங்கிறத தேர்தல் ஆணையம் உணருது. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது விவிபேடை என்ன சொல்லிட்டா சிக்கலாக போயிடும். அவங்களுடைய பலவீனமே பார்த்தீங்கன்னா, மக்களை விடுங்க, விவிபேட் அப்படின்னா வெளிப்படையான தகவல். அந்த குரோசி முன்னாள் தேர்தல் ஆணையம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விவிபேடை முழுமையாக என்ன இந்த தேர்தல் ரிசல்ட்டே மாறிடும். ஏன் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா வந்து நிறைய அந்த பிரிண்ட் வர்றது குறைபாடு, ஏன்னா தரமில்லாத அந்த இங்கு, நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குது. அப்போ அதனால தான் விவிபேட் எண்ணாமல் இவங்க தவிர்க்கிறாங்க. யாராவது ஒருத்தர் எம்எல்ஏக்கள் கம்மி மார்ஜினில் இருக்க அவங்க போய் விவிபேடை முழுக்க எண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 2000 இந்த நம்ம இவிஎம் வந்ததுக்கு பிறகு எத்தனை தடவை விவிபேடை நீங்கள் எண்ணினீங்க? முழுக்க எண்ணணும். எத்தனை தடவை எண்ணினீங்க? அப்போ இது வந்து தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் வந்து பயந்துருச்சு, அதனால் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ பயந்துட்டு இப்போ 3ஆம் தேதி என்ன நடக்கும்? காங்கிரஸ் சார்பில் அவசரமாக எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே கூப்பிட்றாங்க. 3ஆம் தேதி எல்லாம் கூப்பிட்டு முடிஞ்சோன்னா நாங்கள் எல்லா விஷயத்தையும் காங்கிரஸ்கிட்ட சொல்லிட்டோம், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க, நாங்கள் எங்களுடைய தகவல்களை கொடுத்து விட்டோம். நாளைக்கு உச்சநீதிமன்றம் போனால் கூட ஐயா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் எல்லா தகவலையும் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? அது எப்படிங்க ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் அமைப்பை நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம்? நியாயமான அதிகாரிகளை சந்தேகப்படுவது அரசியலமைப்புக்கு ஆபத்துன்னு தான் சொல்லும். சிஸ்டம், அதாவது ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஒரு 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 இப்போ பாகிஸ்தானில் இராணுவ புரட்சி ஏற்படும், இராணுவ புரட்சி ஏற்பட்டு எல்லா தப்பான விஷயமும் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் இராணுவ புரட்சிலாம் பண்ண வேணாம். மோடி புது ஐடியா, எப்படி ஒரு கவர்மெண்ட் நம்ம வந்து இந்தியாவை வந்து கேப்சர் பண்ணிட்டோம், பிரதமர் ஆகிட்டோம்னா இடி, சிபிஐ, அவங்க எஸ்பிஐ வங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இராணுவ அமைச்சர், இப்படி எல்லா விதமான இடத்துலையும் காவிமயமாக்கப்படும். அதனால தான் இராணுவ தளபதியாக இருந்த விகே சிங்கை நீங்கள் வந்து அமைச்சராக்குறீங்க. இந்த பக்கம் ஒரு நீதிபதி ரிசைன் பண்ணுறாரு, அவருக்கு உடனே நீங்கள் எம்பி போஸ்ட்டு கொடுக்குறீங்க. நீதியரசர் இருக்கார், அவருக்கு கோகாய், அவருக்கு எம்பி போஸ்ட் கொடுக்குறீங்க. இன்னொருத்தர் நீதியரசர் கொல்கத்தாவில் ஒரு ரிசைன் பண்ணுறாரு, அவர் உடனே அடுத்த நாள் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறார், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஆகிறார், உடனே ஒப்புதல் கொடுக்குறீங்க, அடுத்த நாள் அவர் தேர்தல் ஆணையர் ஆகிடுறாரு. இப்படியே இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை அரசு அதிகாரிகளாக வச்சுட்டீங்க. கீ போஸ்ட்டில் பிரதமருடைய ஆஃபீஸ்லேருந்து அண்டர் செக்ரட்டரியிலேருந்து எல்லா இடத்துலையும் உங்கள் ஆளுங்க, குஜராத் ஆளுங்க. அப்போ எதுவுமே எந்த விஷயமும் எதுவும் பண்ணிடவே முடியாது. நீங்கள் இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எந்த விதமான செயல்பாடு பண்ணுது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இந்த தேர்தல் ஆணைய செயல்பாடு, இந்த இவிஎம் பிரச்சனை, அதில் குளறுபடிகள் நடக்குதுன்னு தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசிட்டாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வாக்கு சீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது. மக்கள் பெரிய எழுச்சி வந்ததுன்னா உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை அதிரடியாகலாம் எடுக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு தான் வெகுஜன மக்களுடைய எண்ணம். இது மாறுமா மாறாதா அப்படின்னா அரசியலில் எல்லாமே மாறும். எப்படி மாறாமல் இருக்கும்? தொடர்ந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி இல்லைங்க அது எனக்கு தப்பாக இருக்குது, பிரதான எதிர்க்கட்சி மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 ஸ்டேட்டுடைய முதலமைச்சர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு இவிஎம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வாக்கு சீட்டு முறையில் வந்து வைங்க அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? அப்போ உச்சநீதிமன்றம் கேட்கும், இந்த விவிபேட்லாம் எப்படி வருது, ஏது வருது, அப்போ இனிமேல் விவிபேடை எண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல உச்சநீதிமன்றம். அப்படி எப்படி விட்டுரும்? ஏன்னா தேர்தலுக்கு நிறைய நாள் இருக்குது. பீகார் எலெக்ஷன்லையாவது மொத்தமாக விவிபேடை என்ன சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது மாற்று பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற வாதம் வச்சா இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த ஸ்க்ரூவை இருக்குவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 5 மணிக்கு எவ்வளோ சொல்கிறீங்க, 6 மணிக்கு எவ்வளோ சொல்கிறீங்க, எப்படி இந்த 10% இந்த ஒரு மணி நேரத்தில் எப்படி சதவீதம் கூடுது,
அப்போ நீங்கள் இனிமேல் வந்து அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச ஒன்றை வரல எவ்வளோ வாக்குப்பதிவுன்னு சொல்லிடுங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை சொல்லலாம். அதனால தான் காங்கிரஸ் அது எழுப்புது. காங்கிரஸுக்கு தெரியாதா? அபிஷேக் சிங்வி, கபில் சிபிலுக்குலாம் தெரியாதா? ஏன் இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் கொடுக்குது? இவ்வளோ நாள் கொடுக்காம ஏன் இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சோன்னு இவ்வளோ விவாதங்கள் எழுது? மல்லிகார்ஜுன கூட்டம் போடுறாரு, காங்கிரஸ் உடனே தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துறாங்க. அப்போ ஏதோ ஒரு மூமெண்ட்டு இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு டஃப் கொடுக்குற வேலையை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரியுது. ஜனநாயகத்தில் நல்லா தானே இப்போவாது தேர்தல் ஆணையத்தை ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் இறங்க வச்சுருக்காங்களே. இது முழுமையான வெற்றி இல்லை, ஆனாலும் ஒரு வெற்றி தான். பரவாயில்ல, வாங்க பேசலான்னு கூப்பிட்றாங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் மிரண்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம். மிரளாமலாம் கூப்பிட மாட்டாங்க. இப்போ தேர்தல் காலம்ல கேட்கலாம் கூட யார் கேட்பா? உச்சநீதிமன்றம் கேட்கணும்னு ஒரு பயம் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த பயம்தான், வேறு எந்த பயம்லாம் இல்லை. இது ஒரு ஒரு ஐவாஷ்கான கூப்பிட்டாலும் இதில் பல விஷயங்கள் இருக்கும். ஏன் இப்போ காங்கிரஸ் போய் பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன சொல்லும்? நாங்கள் கேட்டோம் 5 மணிக்கு இருக்கிறது எப்படிங்க அடுத்த நாள் மாச்சு நாங்கள் கேட்டோம். அதுக்கு தேர்தல் ஆணையம் முறையான ஒரு பதிலை சொல்ல சொல்லுங்கள். பொதுமக்கள் மத்தியில் சொல்லுங்கள். எப்படி ஆச்சு? ஆஃபீஸர்லாம் வந்து 1 ஹவரில் வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. வரலாறு எடுங்க. இவிஎம் எப்போ பண்ணாங்க? மன்மோகன் சிங் ஆட்சியில் இது வரைக்கும் எடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் இத்தனை வாக்கு சதவீதம் எப்போ ஆச்சு? எந்த கவர்மெண்ட் இருக்கும்போது ஆச்சு? அது எப்படி மோடி கவர்மெண்ட் இருக்கும்போது மட்டும் ஆச்சு? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட்டு இருக்கும்போது மோடி ஜெயிக்கிற இடத்துல மட்டும் இப்படி ஆகுது. இதே வந்து காஷ்மீரில் ஏன் ஆகலை? ஹரியானாவில் ஆகுது, காஷ்மீரில் ஆகலை. எப்படி அது? சத்தீஸ்கரில் ஆகலை, மகாராஷ்டிராவில் அது எப்படி? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக இங்கே இருக்கும்போது ஆகலை. அப்போ எப்படி இது மாறிக்கிட்டே இருக்குது? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு மிரட்சியான நிலைமையில் இருக்கிறது. ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்னு வெளிப்படையாக சொல்லு. ஏதோ ஒரு பயந்துருக்காங்க. இல்லைனா 3ஆம் தேதி வாங்கினா கூட மாட்டாங்க. 3ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. ஆனால் ஏதோ ஒரு கடிவாளம் தேர்தல் ஆணையத்துக்கு போடப்படும். ஏன்னா இதோட மேட்ரு விடாது. தேர்தல் ஆணையத்தில் சந்தித்ததுக்கப்புறம் காங்கிரஸ் விளக்கம் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் கொடுக்காது, நமக்கு தெரியும். அப்போ ஒரு பிரச்சனை காங்கிரஸ் எழுப்பும், இந்தியா கூட்டணி கேஸ் போடும். இது ஒரு ரெகுலராக போயிட்டு இருக்கு. நமக்கு என்ன ஜனநாயகம் மலரட்டும், அவ்வளோதான். அடுத்த தேர்தலையாவது இந்த இவிஎம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இவிஎம் மேலே நம்ம சந்தேகப்படலைங்க. ஆனால் வெகுஜன மக்கள் நிறைய பேர் சொல்லும்போது வெகுஜன மக்கள் தான் இங்கே ஓட்டு போடுறாங்க. எல்லாரும் ஓட்டு போடவா வாக்களிப்பது உங்கள் கடமைன்னு கூப்பிடுறீங்க. அவங்க ஓட்டு போடுறது இவருக்கு தான் ஓட்டு போடுறோமான்னு உறுதிதமாகல கொஞ்சம் யோசிக்கிறாங்க போது அதை மாற்றினா தான் என்ன? நீங்கள் வர்றாங்க ஒரு 10 நாள் 15 நாள் எண்ணுவீங்களா? எண்ணி சொல்லுங்களேன். இப்போ என்ன ரொம்ப அர்ஜென்ட்டு? ஒரு காலத்தில் அப்படி தானே பண்ணோம். அதனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்குறோம். மீண்டும் சந்திப்போம். எங்களால் முடிஞ்சிருக்கும் நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.